பாஜக என்பது பூஜ்யம். அப்புறம் ஏன் சார் கண்ணு வேர்க்குது? நேற்று திமுக கூட்டணியில் ஒற்றை சீட்டு வாங்குவதற்காக பிரம்மாண்ட கூட்டம் கூட்டி கலக்கி இருந்தார் திருமாவளவன். இதே போல ஒவ்வொரு சீட்டு வாங்குவதற்கு ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக மாநாடு நடத்தி கொண்டிருந்தால் செலவாகும் என்பதனால் ஏற்கனவே 25 கோடிக்கு திமுகவிடம் தன்னை அடகு வைத்த கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் அழைத்து கூட்டத்தை நடத்திவிடலாம் என்று நினைத்தார் போல. சமீப காலமாக ஆளுநர் ரவி அவர்கள் இவர்களை கதற விட்டு கொண்டிருக்கும் நிலையில் புள்ளி வைத்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆளுநர் பதவியே நீக்கிவிடுவோம் என்ற தீர்மானம் வாசித்திருக்கிறார் திருமாவளவன். 2004 முதல் 2014 வரை கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது ஏன் எந்த முயற்சியும் எடுக்கல என்று சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்கள். ஒற்றை சீட்டு வாங்குவதற்காக திருமாவளவன் இப்படியெல்லாம் பில்டப் விடும்போது அந்த கூட்டணியே கட்டியெழுப்பும் தலைவராக தான் எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் செய்ய வேண்டும் என்ற அளவில் இருந்தது ஸ்டாலின் அவர்களின் பேச்சு. ஆனா முதல்வர் திருமாவளவனை போல சுற்றி வளைத்து பில்டப்லாம் கொடுக்கல. பட்டியலின மக்களை பாதுகாப்பது தான் திராவிட மாடல் அரசு என்று ஒரே போடாக போட்டார். அவர் போட்ட போட்டில் அந்த திராவிட மாடல் சமஸ்தானமே ஆடி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை பார்த்து வேங்கை வயல் மக்கள் நிச்சயம் மனதுக்குள் புழுங்கி இருப்பாங்க. வாயை திறந்த அம்பேத்கரை பற்றி பேசுகிறீங்களே, அம்பேத்கருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கர் தீவிரமாக எதிர்த்த காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை இவர்கள் ஆதரிக்கிறாங்க. ஹிந்தியை வளர்ப்பது நாட்டின் கடமை என்று அம்பேத்கர் அரசமைப்பு சாசனத்தில் கூறியதை இவங்க ஏற்றுப்பாங்களா? அல்லது பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அம்பேத்கரின் கூற்றை மதிப்பாங்களா? கட்சியின் முகமாக அம்பேத்கரை வைத்து கொண்டால் மட்டும் போதுமா? திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் இருப்பது கொள்கை உறவு என்று கூறுகிறார் ஸ்டாலின். பெரியாரின் கொள்கையை பின்பற்றுகிறோம் என்று கூறியது திமுக. அம்பேத்கரின் கொள்கையை பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறது விசிக. அம்பேத்கரும் பெரியாரும் ஒற்றை கொள்கையோடு இருந்தார்களா இல்லையா என்பதை இந்த இளம் தலைமுறையினருக்கு தெரியாதவாறு வசமா மறைக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகள். அம்பேத்கரை போன்ற ஒரு தேசியவாதியை இவர்களால் பார்க்க முடியுமா? பெரியார் அம்பேத்கரை பற்றி கூறியதெல்லாம் இவர்களால் தைரியமாக கொள்கை விவாதம் செய்ய முடியுமா? தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்யம் என்று கூறுகிறார் ஸ்டாலின். ஆனால் கடந்த 10 வருடமாகவே பாஜகவை மையப்படுத்தி மட்டும்தான் இங்கு அவர் அரசியல் செஞ்சு கொண்டிருக்காரு. இதோ ஒரு மாநாட்டில் பேசினாரே, அதுவே முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்பு மாநாடாக தான் கட்டமைச்சிருந்தாங்க. பேசாம பாஜக ஆட்சியில் இருப்பதால் உங்களால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை போல பதவி சுகம் அனுபவிக்க முடியவில்லை. அதனால் பாஜகவை வீழ்த்தி எங்களை ஆட்சியில் அமர வையுங்கள் என்று ஓப்பனாகவே மக்கள்கிட்ட நீங்க கேட்கலாம்.